ஜனவரி 6ஆம் தேதி தயாரிப்பு நிறுவனம் இந்த உடனடியாக ஜனநாயகம் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தது. நேற்றைய முன்தினம் இந்த திரைப்படத்திற்கான வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இரு தரப்பினரும் தங்களுடைய வாதத்தை தொடங்கியிருந்தனர். இன்று காலை 10:30 மணி அளவில் இந்த திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி PT ஆஷா அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது விஜயனுடைய ஜனநாயகம் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி சென்சார் போர்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. பல தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா அவர்கள் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். மறு ஆய்வு குழுவுக்கு படத்தை அனுப்பக்கூடிய அந்த முடிவை ஏற்கத்தக்கது எனவும் மறு ஆய்விற்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கின்றார். அதன்படி இந்த திரைப்படம் இன்று வெளியாகாமல் இருக்கும் என்று ஏற்கனவே படக்குழு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின்படியும் உத்தரவின்படியும் இந்த திரைப்படம் விரைவில் வெளியாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் எனவும், அதே போன்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் விரைவில் இது குறித்தான அந்த தேதி வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனநாயகன் படத்தை மறு ஆய்விற்கு அனுப்பக்கூடிய அந்த உத்தரவை ரத்து செய்தும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக UA சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கின்றார். முதலில் இந்த திரைப்படத்திற்கான அந்த உத்தரவை ரத்து செய்தும், அதாவது மறு ஆய்விற்கு அனுப்பக்கூடிய உத்தரவை ரத்து செய்தும் இந்த திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தற்பொழுது அந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். விஜயின் ஜனநாயகம் திரைப்படத்திற்கு UA சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமாரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமாரன், விவரங்கள் என்ன? ஜனநாயகம் திரைப்படத்திற்கு UA சான்றிதழை உடனடியாக வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மறு ஆய்வுக்கு தணிக்கை குழு ஜனநாயகம் திரைப்படத்தை